அனைவருக்கும் வணக்கம். வரப்போற நடக்க இருக்கிற பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல 2 மாதத்துல படிச்சு எப்படி நம்ம பிஜி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க வாங்குறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த பிஜிடிஆர்பிய கிளியர் பண்றதுக்கு நமக்குள்ள ஒரு கிளியர் விஷனும் ஆம்பிஷனும் வேணும். நான் பிஜி அசிஸ்டன்ட் போஸ்ட்டை வாங்கியே தீருவேன். பிஜி அசிஸ்டன்ட் போஸ்ட் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்க குறிக்கோளா வைக்கணும். அதுக்கு முதல்ல இதுவரைக்கும் நீங்க தொடவே இல்லைனாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் படிச்சாலும் உங்களால பாஸ் பண்ண முடியும். அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸை இப்ப சொல்றேன். கிரியேட் எ ரியலிஸ்டிக் ஸ்டடி பிளான். ரியலிஸ்டிக் ஸ்டடி பிளான்னா என்ன? உங்க சிலபஸை எடுத்துக்கோங்க. சிலபஸை எடுத்துக்கிட்டு நான் மந்த்லி இந்த சிலபஸ்ல எவ்வளவு கவர் பண்ண போறேன், வீக்லி எவ்வளவு கவர் பண்ண போறேன், டெய்லி எவ்வளவு கவர் பண்ண போறேன் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு வைங்க. நீங்க படிக்கிறதோட சேர்த்து எவ்வளவு நேரம் டெய்லி ரிவிஷன் பண்ண போறீங்க, எவ்வளவு நேரம் டெய்லி கொஷின்ஸ் மோக் டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க அப்படிங்கிறதையும் அந்த பிளான்ல இன்க்ளூட் பண்ணிக்கங்க. அதோட இல்லாம டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு சப்ஜெக்டை நீங்க படிக்கிறீங்கன்னா, ஒரு கான்செப்டை நீங்க படிக்கிறீங்கன்னா, அந்த கான்செப்டை பத்தின கொஷின்ஸை ஒரு 1 ஹவராவது சால்வ் பண்ணி பாருங்க. ப்ராப்ளம் சால்விங் பண்ணி பாருங்க. இல்ல அந்த கான்செப்ட் ரிலேட்டட் கொஷின்ஸை அட்டன் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு வேற விதமான ஐடியாஸை கொடுக்கும். மாஸ்டர் த கோர் கான்செப்ட் ஃபர்ஸ்ட். ரொம்ப முக்கியமான ஐடியா. நீங்க ஒரு 10 யூனிட்டை இந்த 2 மாதங்கள்ல முடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, முதல்ல என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்க கோர் கான்செப்டை எடுத்து ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிடணும். கோர் கான்செப்ட்னா என்னன்னா, ஒவ்வொரு யூனிட்லயும் அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ், அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ், இதை எடுத்து சூஸ் பண்ணி படிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவாண்டம் மெக்கானிக்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா, அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல பார்ட்டிகிள் இன் பாக்ஸ்ல கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அப்போ பார்ட்டிகிள் இன் பாக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ இப்போ இது ரெண்டை பத்தியும் நீங்க முதல்ல படிச்சிட்டீங்கன்னா 2 மார்க் கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. அது மாதிரி இந்த யூனிட்ஸ் 10 யூனிட்ஸ் இருக்குன்னா அந்த 10 யூனிட்ஸையும் எந்த யூனிட்ஸுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பீரியாரிட்டைஸ் பண்ணுங்க. பீரியாரிட்டைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராக்டிஸ் பண்றத செஷனா ஆரம்பிங்க. ப்ராக்டிஸ் எப்படி பண்றது அப்படின்னா, டெய்லி நீங்க படிக்கிறீங்க. அந்த டெய்லி படிக்கிறத அட்லீஸ்ட் 2ல இருந்து ஒரு 3 கொஸ்டின் ஆவது டெய்லி அந்த மோக் டெஸ்ட் எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு அதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்க. அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, எந்த லெவல்ல கொஸ்டின் கேட்கறாங்கங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ இன்னும் உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை ஸ்பீடப் பண்றதுக்கு ஒரு சாய்ஸா இருக்கு. அதுக்கு அடுத்தது யூஸ் ஆக்டிவ் ரீகால் அண்ட் ஸ்பேஸ்டு ரெப்பிட்டேஷன். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த ரீகால் பண்றது, ரெப்பிட்டேஷன் பண்றது. ஸோ அப்போ உங்களுடைய நாலேஜ் நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எந்த அளவுக்கு நீங்க ரிவிஷன் பண்றீங்க, அதை எந்த குறிப்பிட்ட கால பகுதிகளுக்கு இடையிடையே நீங்க ரிவிஷன் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் எடுத்து இன்னைக்கு படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த டாபிக்கை அப்படியே வச்சுட்டு ஒரு 1 வீக் கழிச்சு திரும்ப அந்த டாபிக்ல என்ன படிச்சோம் அப்படிங்கிறத நினைவு கூர்ந்து பாருங்க. ரிவைஸ் பண்ணி பாருங்க. அப்ப அதுல ஏதாவது உங்களால ரிவைஸ் ரீகால் பண்ண முடியலன்னா திரும்ப போய் அந்த டாபிக்கை படிங்க. படிச்சீங்கன்னா உங்களுடைய நாலேஜ்ல அது பயங்கரமா போய் ஸ்ட்ராங்கா உட்காந்துக்கும். அப்படி முடியாத விஷயங்கள், ரொம்ப டஃப்பா இருக்கிற சில விஷயங்களுக்கு நீங்க ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிட்டு அந்த A4 ஷீட்ல அந்த கான்செப்ட் அண்ட் ஃபார்முலாஸ் அதை எழுதி வச்சுக்கிட்டு ரிப்பீட்டடா டெய்லியோ இல்ல 2 டேஸ்க்கு ஒரு தடவையோ இல்ல வீக்லி ஒன்ஸோ அதை ரிப்பீட்டடா புரட்டி பாருங்க. கண்டிப்பா அது உங்க மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடும். ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் பாசிட்டிவ் ரொம்ப முக்கியமானது. நீங்க உங்களால ஒர்க்கிங் பண்றோம், ஏதோ ஒரு காரணங்களால, ஏதோ ஒரு சில அசம்பாவிதங்களால நம்மளால ஒரு நாள் ஃபுல்லா படிக்க முடியலனாலும் அந்த நாளை அப்படியே விட்டுறக்கூடாது. ப்ராக்ரஸ் இல்லாத டேவா அதை விட்டுறக்கூடாது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 30 மினிட்ஸ் போயிட்டு ஏற்கனவே படிச்ச கான்செப்டையாவது ரிவிஷன் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்றதுனால உங்க மைண்டை அது பாசிட்டிவா வச்சுக்கும்.
அதே மாதிரி நீங்க டெய்லி படிக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க மைண்டுக்கு அது சொல்லிக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் ரிஃபைன் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மோக் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. அந்த மோக் டெஸ்ட் எழுதும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தவறுகள் நடக்கும். சில கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு கிளாரிட்டியே இருக்காது. நிறைய தப்பு பண்ணுவீங்க. நிறைய ஸ்கோர் வந்து லாஸ் ஆகும். அந்த மாதிரியான ஏரியாவை எடுத்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளான்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இதுக்காக ஒதுக்குங்க. தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப தெர்மோடைனமிக்ஸ்ல சில விஷயம் புரியல அப்படின்னா, நீங்க அத ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏன்னா தெர்மோடைனமிக்ல நெறைய கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கிறதுனால, நீங்க அத ஃபோக்கஸ் பண்ணி அதுல இருக்கிற சில கொஸ்டின்ஸ நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றதன் மூலம் உங்களால ஹையஸ்ட் மார்க் வாங்க முடியும். ஈவன் தோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது வந்து எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா படிக்கிறோம் அப்படிங்கிறது இல்ல, எவ்வளவு பெர்சிஸ்டன்டா படிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம செலவிடக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் நம்மளுடைய கனவுகளை நோக்கிய பயணத்துல ம், ஒரு படி நம்மளை மேல அழைச்சிட்டு போயிடும். ஸோ ரொம்ப நம்மளுடைய கனவிற்கு அருகாமையில கூட்டிட்டு போறதுக்கு ஒவ்வொரு மணி நேரமும் ரொம்ப முக்கியம். So, ஒவ்வொரு மணி நேரத்தையும் சரியான முறையில செலவிடுங்க. தேங்க்யூ டு ஆல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த விர்ச்சுவல் எஜுகேஷன் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஹ், உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. வர பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக ஒரு போஸ்டிங்கோட இருக்கணும் அப்படிங்கிறது விர்ச்சுவல் எஜுகேஷனுடைய ஆசை. நன்றி.